ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி நம்ம ஈஸியாக நமக்கு வீட்டிலேயே கிடைக்கிற அவரைக்காயை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் துருவுனது துருவாத தேங்காய் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிதமான சூட்டில் வச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வேர்க்கடலையை நல்லா வறுத்து வச்சுருக்கிறதுனால இது கூட சேர்த்துக்கல, லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். இப்போது எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ இன்னொரு பவுலில் நான் சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இதில் அவரைக்காயை டைரெக்டாக நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 4-5 அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதே இப்போ இந்த சுடு தண்ணியில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். உங்களுக்கு அவரைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதனால தான் நான் ஊற வைக்கிறேன். வெந்நீரில் இந்த மாதிரி நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக அவரைக்காய் வெந்துடும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த மசாலாலாம் ரெடியாக இருக்குது. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அவரைக்காய் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த அவரைக்காய் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வெளியில் வச்சுக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அவரைக்காயோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நைஃப் வச்சு நம்ம லைட்டாக கீறி விடுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு மூடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. நைஃப் வச்சு லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அது உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அவரைக்காயை நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சதுனால உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து வரும். இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கான அவரைக்காயெல்லாம் இந்த மாதிரி ஆயிலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா நீங்கள் அதை அப்படியே சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இல்லை இதையே நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எனக்கு எல்லா சைடுமே நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வெளியில் எடுத்துட்றேன். ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.